ஓம் சாந்தி. 28 மார்ச் 2023. இன்றைய முரளியினுடைய கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, மனிதர்கள் அனாதியாக இருக்க காரணம் என்ன? பாபா சொல்றார், சொர்க்கத்தின் சுகம் கொடுக்கக்கூடிய தாய் தந்தையை பற்றி அறியவில்லை, ஆகையால் மனிதர்கள் அனாதிகளாக இருக்கிறார்கள். சொர்க்கத்தின் சுகம் கொடுக்கக்கூடிய தாய் தந்தையை பற்றி அறியவில்லை, ஆகையால் மனிதர்கள் அனாதியாக இருக்கிறார்கள். இரண்டாவது கேள்வி, நாம் எதை நினைவு செய்ய வேண்டும்? சுகதாமம் மற்றும் சாந்தி தாமத்தை நினைவு செய்ய வேண்டும். சுகதாமம் மற்றும் சாந்தி தாமத்தை நினைவு செய்ய வேண்டும். நாம் சாந்தி தாமம் வழியாக சுகதாமம் சென்று கொண்டிருக்கிறோம். தன்னுடைய தந்தை மற்றும் இனிமையான வீட்டை நினைவு செய்ய வேண்டும். மூன்றாவது கேள்வி, எப்படி மகாதானி ஆக வேண்டும்? எப்படி மகாதானி ஆக வேண்டும்? உடல், மனம், பணம் ஆகிய அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படைத்துவிட்டு மகாதானி ஆக வேண்டும். நாலாவது கேள்வி, விடுபட்டவராகவும் பற்றற்றவராகவும் ஆகுவது எப்படி? எப்படி விடுபடுறது? எப்படி பற்றற்றவராகுவது? வருவது மற்றும் போவது என்ற பயிற்சியின் மூலம் பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடியவர்கள்தான் விடுபட்டவராகவும் பற்றற்றவராகவும் ஆகுவார்கள். அஞ்சாவது கேள்வி, சுகத்தின் உணர்வு அனைவருக்கும் ஏற்பட என்ன செய்ய வேண்டும்? சுகத்தின் உணர்வு அனைவருக்கும் ஏற்பட என்ன செய்ய வேண்டும்? சுகத்தின் கணக்கில் நிறைந்தவராக சுகத்தின் கணக்கில் நிறைந்தவராக இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய ஒவ்வொரு அடியின் மூலமாக அனைவருக்கும் சுகத்தின் உணர்வு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். fill in the blanks. பந்தனம்தான் ஆத்மாவை டேஷ் ஆக்கி விடுகிறது. பந்தனம்தான் ஆத்மாவை டைட் ஆக்கி விடுகிறது. இரண்டாவது, யாருக்கு டேஷ் இருக்கிறதோ அவர்கள் டேஷ் கொள்வார்கள். யாருக்கு பாக்கியத்தில் இருக்கிறதோ அவர்கள் உடனே புரிந்து கொள்வார்கள். மூன்றாவது, நாடகத்தின் டேஷ் புரிந்து கொள்வதால் நாடகத்தின் டேஷ் புரிந்து கொள்வதால் நீங்கள் டேஷ் ஆகிறீர்கள். நாடகத்தின் ஞானத்தை புரிந்து கொள்வதால் நீங்கள் சக்கரவர்த்தி ஆகிறீர்கள். நாலாவது, தந்தை வந்து டேஷ் ஆக்கி டேஷ் அழைத்து செல்கிறார். தந்தை வந்து அமரர் ஆக்கி அமரபுரிக்கு அழைத்து செல்கிறார். அஞ்சாவது, மாயையிடம் தோல்வி அடைவதால் டேஷ் வந்து விட்டீர்கள். மாயையிடம் தோல்வி அடைவதால் நரகத்திற்கு வந்து விட்டீர்கள். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.